அனைவருக்கும் வணக்கம். உயில் பற்றி இன்றைக்கு நான் சொல்ல விரும்புவது, உயிலை எதில் எழுத வேண்டும்? முத்திரைத்தாளில் எழுத வேண்டுமா அல்லது சாதாரண காகிதத்தில் எழுதினால் போதுமா என்ற ஐயப்பாடு இன்றைக்கு பாமர மக்களிடம் அனைவரிடம் உள்ளது. உயில் என்பது முத்திரைத்தாளில் தான் எழுதப்பட வேண்டும் என்று எந்த சட்டத்திலும் சொல்லப்படவில்லை. உயில் சாதாரண காகிதத்திலேயே எழுதலாம். உயில் எழுதுவதற்கு எந்த காகிதத்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த உயில் எழுதிய போது அதை தயாரித்த நபர் அதை தான் தயாரித்தேன் என்று அதில் சாட்சி கையப்படுத்திற்கு அடுத்தபடியாக கடைசியாக அவர் பெயர், விலாசம் ஆகியவற்றை பதிவு செய்திருக்க வேண்டும். அதேபோல் அவர் ஆவண எழுத்தராக இருந்தால் அவர் அது பற்றிய குறிப்பும் அதில் இருப்பது நலம். அதே போல உயிலை கையெழுத்து செய்ய முடியாத சூழ்நிலையில் ஒருவர் கை நடுக்கத்தின் காரணமாகவோ அல்லது வேறு பல காரணங்களாகவோ அதில் அவருடைய ரேகை இருந்தால் அதை பற்றிய விவரமும், அவருக்கு வயதாகிவிட்ட காரணத்தினால் கை நடுக்கம் ஏற்படுகிறது, ஆகவே அவரது இடது கை பெருவிரல் ரேகையை வைத்திருக்கிறார் என்று அதிலே தனியாக கையெழுத்துக்கு அருகில் கைரேகை, இன்னாருடைய கைரேகை என்று எழுதி கடைசி பக்கத்தில் நடுக்கத்தின் காரணமாக கைரேகை வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவது சாலச் சிறந்ததாக இருக்கும். இவ்வாறு உயிரில் கையெழுத்திட்டுள்ள நபருடைய கையெழுத்து அல்ல என்று எதிர்த்தரப்பிலே யாராவது வழக்காடுகின்ற பொழுது அதை நீதிமன்றமே அந்த கையெழுத்து சரியான கையெழுத்தா, அந்த நபர் தான் எழுதி வைத்தாரா என்று பார்க்கலாம் என்று இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 73 சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த உயிலை எழுதி வைத்த நபருடைய, உயிலில் உள்ள அவருடைய கையெழுத்தை உயிலை எழுதி வைத்த நபருடைய வேறு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஏதாவது ஆவணங்களில், சட்டப்பூர்வமான ஆவணங்களில் உள்ள கையெழுத்தோடு ஒப்பிடும்படி எக்ஸ்பர்ட்டுக்கு ஒப்பீனியன் கேட்டு அனுப்பலாம். அதாவது அரசு தரப்பில் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு வல்லுநரிடமும் அந்த 2 கையெழுத்துக்களையும் அனுப்பி அதில் உள்ள கையெழுத்து உண்மையாகவே அந்த உயிலை எழுதி வைத்த நபர்தான் எழுதி வைத்தாரா இல்லையா என்பதை அந்த வல்லுநரின் கருத்துரை நீதிமன்றத்திற்கு வழக்கிலை வெற்றி பெறுவதற்கு முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இருந்தாலும் கூட வெற்றி பெறுவதற்கு ஒரு சான்றாவணமாக அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளும் சொல்லுகிறது. கையெழுத்தை ஒப்பிடும் பொழுது அதற்குரிய நீதிமன்றம் சொல்லக்கூடிய ஆவணங்கள் மற்றும் வல்லுநர் கையெழுத்தை ஒப்பிடுவதற்கு எந்த விதமான ஆவணங்கள் தேவையோ என்பதை பற்றி பல உயர்நீதிமன்ற தீர்ப்புகளிலே ஒப்பிட்டு பார்ப்பதற்கு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள் அந்த ஆவணம் எந்த தேதியில் எழுதப்பட்டதோ அதை ஒத்து வரக்கூடிய ஆண்டுகளில் குறுகிய காலத்தில் உள்ள கையெழுத்தாக இருந்தால் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு சால சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. உயிலில் எக்காரணம் கொண்டும் உயிலை எழுதி பெறக்கூடிய நபர் கையொப்பமிட்டிருப்பாரேயானால், இதுவாறு சாட்சியாகவோ அல்லது வேறு எந்த அல்லாது அடையாளம் காட்டியவராகவோ கையொப்பமிடுவாரேயானால் அது ஐயப்பாட்டிற்கு இடத்தை ஏற்படுத்தும். எக்காரணம் கொண்டும் சொத்தை அடைபவர் உயில் எழுதிய நேரத்தில், உயில் எழுதிய காலத்தில் உயில் எழுதி கொடுத்தவரோடு இருந்ததாக எந்த ஆவணங்களிலும் அவர் பெயரோ விலாசமோ அல்லது சாட்சியமோ அது பற்றி குறிக்கக்கூடாது. உயில் எந்த மொழியில் வேண்டுமானாலும் எழுதலாம். ஆனால் அந்த எழுதப்பட்ட மொழி எழுதிய நபருக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தால் அந்த மொழியில் அவர் எழுதலாம். ஆனால் ஒரு சில நேரத்திலே நீதிமன்றங்களிலே இன்றைக்கு உயிர் எழுதி அடுத்து 1 மணி நேரத்திற்குள் கூட இறப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த இறப்புக்கும் அவர் எழுதி வைத்த நேரத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர் உயிரோடு நல்ல மனநிலையோடு உயிலை எழுதி வைக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு திடகாத்திரமாக இருந்தாரா என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அந்த உயிலின் பலனை அனுபவிப்பதற்கு உள்ளது. அதே போலத்தான்
உயில் எழுதப்படும் காலத்தில் 2 உயில்கள் ஒரு சில நேரத்தில் எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டு ஒரு உயில் சார்பதிவாளர் அலுவலகத்திலேயே பெட்டகத்திலேயே வைத்துக் கொள்ளும்படி தரப்படும். மற்றொரு உயில் வேறு நபரிடம் கொடுத்து வைத்திருப்பார்கள். அவர் இறந்த பிறகு அவருடைய இறப்புச் சான்றிதழை சார்பதிவாளர் அலுவலகத்திலே யார் அந்த சொத்தை அடைந்து கொள்கிறாரோ அல்லது அவரது வாரிசுகளோ அவர் இறப்புச் சான்றிதழை காட்டி அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. தட்டச்சு செய்யப்பட்டிருக்குமேயானால் கட்டாயம் யார் தட்டச்சு செய்தாரோ அவருடைய பெயர், விலாசம் ஆகியவைகள் கட்டாயம் அதில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருந்தால்தான் ஐயப்பாட்டை நீக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அது ஐயப்பாட்டுடைய உயிலாக கருதப்படும். தட்டச்சு செய்யாமல் பேனாவால் வெவ்வேறு பேனாவால் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு மாதிரி எழுதப்பட்டிருந்தால் அந்த உயிலும் ஐயப்பாடு உள்ளதாக கொள்ளப்படும். ஒரு சில நேரத்திலே ஒரு சில உயில்கள் மருத்துவமனையிலே எழுதப்படும் பொழுது அந்த மருத்துவர் உடனிருந்து அதை உயிரை எழுதி வைத்தவர் நல்ல நிலையில் இருந்தார் என்று சான்றப்பம் அளிக்கின்ற சூழ்நிலையிலே அவர் அந்த உயிலை சட்டப்பூர்வமான உயிலாக எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் உயிலை எழுதக்கூடிய நபருக்கு அந்த உயில் சொத்திலே உரிமையும் பாத்தியமும் இருக்க வேண்டும். உரிமையும் பாத்தியதையும் இல்லாத சொத்தை ஒருவர் உயிலாக எழுதி வைத்து வேறு நபர்களை எடுத்துக்கொள்ள என்று சொன்னால் அந்த உயில் சட்டப்படி ஏற்றுக்கொள்ளத்தையா உயிராக இருக்காது. அதே போலத்தான் உயிலிலே அந்த சொத்து எழுதி வைத்த நபருக்கு எந்த ஆவணங்கள் மூலம் எந்த ஆண்டு, எந்த தேதி, எந்த வருடம், எந்த மாதம், யார் மூலம் அவர் அதிலே உரிமை பெற்றார் என்ற விவரம் சொல்லப்படுவதோடு அந்த உயிலிலே கடைசி பக்கத்திலே அந்த சொத்து விவரத்தினை தெளிவாக எழுதியிருந்தால் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லாததாக கருதுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஒரு சில நேரத்திலே ஒரே ஒரு காகிதத்திலே உயிலை எழுதுபவர் தனக்கு பாத்தியப்பட்ட அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை ஒருவருக்கு கொடுக்கிறேன் என்று மட்டும் எழுதியிருந்தால் அது சந்தேகத்துக்குரியதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு காகிதத்திலே ஒருவருக்கு பாத்தியப்பட்ட அனைத்து மற்றும் அசையா சொத்துக்களையும் வேறு ஒரு நபருக்கு நான் இந்த உயில் மூலம் தருகிறேன் என்று எழுதியிருந்தால் அதுவே கூட சரியான ஆவணமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று நீதிமன்ற தீர்ப்புகள் உள்ளது. உயில் குறித்து மெய்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய வாரிசு சட்டம் பிரிவு 276 ஆள்வரை அதிகாரம் பெற்ற நீதிமன்றத்தில், அதாவது மாவட்ட நீதிமன்றத்தில் மெய்ப்புறுதி இதழ் புரோபேட் என்று சொல்லப்படுகிறது. அந்த இதழை பெறக்கோரி உயிலின் படி பயனடையக்கூடிய நபர் மனுவை தாக்கல் செய்யலாம். அவ்வாறு தாக்கல் செய்யப்படக்கூடிய மனுவிலே உயில் எழுதி வைத்த நபர் அந்த வழக்கை தாக்கல் செய்யும் நபருக்கு நல்ல மனநிலையோடு அவராக இஷ்டப்பட்டு அவருக்கு பாத்தியப்பட்ட அனைத்து சொத்துக்களையும் அந்த உயில் மூலம் அவருக்கு கொடுத்தார் என்றும் அந்த உயில்தான் அவரால் எழுதி வைக்கப்பட்ட கடைசி உயில் என்றும் அந்த உயிலில் கையொப்பம் போட்டதை 2 சாட்சிகள் பார்த்தார்கள் என்றும் அந்த சாட்சிகளுடைய பிரமாண பத்திரிகையும் அந்த புரோபேட் ஓபி என்று சொல்லக்கூடிய மனுவோடு தாக்கல் செய்யப்பட வேண்டும். அந்த சொத்தினுடைய மதிப்பையும் சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருந்து வாங்கி வேல்யூவேஷன் சர்டிபிகேட்டையும் இணைக்க வேண்டும். அவ்வாறு இணைத்து விட்ட பிறகு அந்த உயிலிலே எதிர்த்தரப்பினரை சேர்க்க வேண்டும் என்று எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லை. உண்மையாகவே வேறு யாராவது அந்த உயிலில் காணப்பட்டுள்ள சொத்தில் உரிமை கோருவார் என்று கருதுவாரேயானால் அவர்களை தேவைப்பட்டால் எதிர்த்தரப்பினராக சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் 30 ஆண்டுகள் கடந்த உயிலை சட்டப்படி உரிய ஆவணம் என்று பிரிவு 90 இந்திய சாட்சிய சட்டத்தின்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறுவது இந்த உயிலுக்கு பொருந்தாது என்று சொல்லப்படுகிறது. உயிலை நிரூபிக்க வேண்டிய கடமை யார் உயில்படி சொத்தினை அடைந்து கொள்கிறாரோ அவர்தான்
அந்த உயிலை சொத்து மாற்றுரிமை சட்டம் பிரிவு 3 மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 68, இந்திய வாரிசுரிமை சட்டம் பிரிவு 63 படி உயில் நிரூபிக்க வேண்டிய கடப்பாடு அவருக்கு உள்ளது. அவர் நீதிமன்றத்தில் தன்னையும் விசாரித்து அந்த உயில் சாட்சி கையொப்பமிட்ட யாரையாவது ஒருவரையும் விசாரித்து அந்த உயிலை மெய்ப்பிப்பாரையானால் நீதிமன்றம் அவர் பெயருக்கு புரொபேட் வழங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது. அந்த மனு தாக்கல் செய்த பிறகு நீதிமன்றம் சட்ட வரையறைக்கு உட்பட்டு பத்திரிகையிலும் அந்த சொத்து உள்ள இடத்திலேயும் கிராம நிர்வாக சாவடியிலேயும் அந்த கலெக்டர் அலுவலகத்திலேயும் அந்த மனு சம்பந்தமான நோட்டீஸுகளை ஒட்ட சொல்லி உத்தரவிடும். அதேபோல் அந்த சொத்துக்கள் உள்ள இடங்களிலே கிராம அலுவலரிடம் கிராம பணியாளரிடம் மூலம் தண்டோரா போட்டு இந்த மனு பற்றி பிரசுரிக்க வேண்டும், இந்த மனு பற்றி தெளிவாக தண்டோரா போட வேண்டும் என்றும், அதே போல ஒரு தமிழ் பத்திரிகையிலேயும் அந்த மனு பற்றிய குறிப்பும் அந்த மனு இந்த தேதியில் வாய்தா போடப்பட்டுள்ளது, அதில் ஆட்சேபனை உள்ளவர்கள் நீதிமன்றத்தில் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் என்றும் சட்டம் சொல்கிறது. அதற்காக வழக்கை தாக்கல் செய்கின்றவர் மிக கவனத்துடன் செயல்பட்டு அந்த வழக்கினை நடத்தினால்தான் புரொபேட் ஓபியிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம்.